பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கிறீங்க? சமாதானமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. இந்த பொது நாளுக்காக தேவனுக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள். ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மளுக்கு ஒரு நாள் கூட்டி கொடுக்குற தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். இன்னைக்கு கூட வேதத்தில் ஒரு வசனத்தை எடுத்து நம்ம தியானிக்கலாம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 57வது வசனம் பாருங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கும் ஜெயம் கொடுக்கின்ற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். ஆனால் இந்த உலகத்தில் நம்மளுக்கு எல்லாமே வெற்றி கொடுத்துருக்கிறார். பாருங்கள், நீங்கள் என்ன காரியங்கள், பாவம், சாபம், கட்டு, பின்னி, சோன்யங்களும், மாய மந்திரங்களும், வியாதிகள் இருந்து இதில் எல்லாத்துலேயும் இருந்து நம்மளுக்கு ஜெயம் கொடுக்குறவர் யாருன்னா இயேசு கிறிஸ்து மட்டும்தான். என்னென்ன காரியத்துக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறீங்களோ அந்த காரியங்களுக்காக ஜெயம் கொடுக்குற தேவன் இயேசுவே நீங்கள் நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் என்ன பண்ணார்? உங்களுக்கு விடுதலை கொடுக்குற தேவனாக இருக்கிறார். அது மாத்திரம் கிடையாது, எவ்வளோ அதிகாரம் உங்களுக்கு கொடுத்துருக்காரு பாருங்கள். நமக்கு எவ்வளோ அதிகாரம் கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா? விஷ பாம்புகளையும் தேளுகளும் மெதிக்கிற அதிகாரம் கொடுத்துருக்கார். இயேசுவின் நாமத்தினால் அசுத்தாவிகளெல்லாம் நம்ம ஜெபிக்கும்போது இயேசுவின் நாமத்தை அசுத்தாவிகளெல்லாம் ஓடும், வியாதிகளை சுகமாகணும், மரித்தவங்களிலும் வரார், குஷ்டரோகிகளும் சொஸ்தம் கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை தேவன் என்ன பண்ணார்? நம்மளை கொடுத்திருக்கிறார். அன்பானவர்களே, அதே போல தான் என்னென்ன காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கிறீங்களோ அந்த காரியங்களெல்லாம் தேவன் ஜெயம் கொடுக்குறார் என்ற ஒரு விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அந்த விசுவாசம்தான் உங்களுக்கு என்ன பண்ணனா ஜெயத்தை கொடுக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணணும்? எதுக்கும் நம்ம கவலைப்படக்கூடாது. கவலைப்படாதபடி ஜெயம் கொடுக்கின்ற தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன பண்ணுங்கள்? ஒரு பாதத்தில் அமர்ந்து நீ ஜெபித்து பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அதே போல் இன்னொரு வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது ரோமர் 8:37 பாருங்கள். இவைகள் எல்லாவற்றையும் நம்மிலே அன்பு கூறுகின்றவராலே மட்டுமே ஜெயம் கொள்கின்றவர்களாக இருக்கின்றோம். பாருங்கள், இவைகள் எல்லாவற்றையும் நம்மிலே யார் அன்பு கூறுகிறாரோ அவருனாலே மட்டும்தான் நம்ம ஜெயம் கொள்கிறோம். யார் நம்ம மேலே அன்பு கூர்ந்திருக்கிறா? நமக்காக இந்த உலகத்தில் வந்து யார் மரித்து உயிரோடு வந்திருக்கிறாருன்னு இயேசு மட்டும்தான். அந்த இயேசு மேலே நம்ம அவர் மேலே அன்பு கூர்ந்ததுனால, நம்ம மேலே அன்பு கூர்ந்ததுனால தான் அவரு நமக்கு என்ன பண்ணார்? ஒரு வெற்றியான வாழ்க்கை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். அதே போல் நீங்கள் 2 கொரிந்தியர் 2:14 கூட நீங்கள் பாருங்கள். கிறிஸ்துவுக்குள்ளே எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறுக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகின்ற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிறார். அதுபோல் தான் அன்பானவர்களே, கிறிஸ்துவுக்குள்ளே எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறுக்க பண்ணுகிற தேவன் யாருன்னா கிறிஸ்து மட்டும்தான். எப்பொழுது எந்த காரியங்கள் இருந்தாலும் சரி, நம்ம எது ஜெபித்தாலும் சரி, நம்மளை வெற்றி சிறுக்க பண்ணுகிறவர் இயேசு. அவர் மேலே அவர் நமக்கு ஒரு அதிகாரம் கொடுத்துருக்கிறார். அதனால் நம்ம கவலைப்பட தேவையில்லை. அதே போல் 1 யோவான் 5:4 கூட பாருங்கள். தேவனாலே பிறப்பதெல்லாம் உலகத்தையே ஜெயிக்கும். தேவனாலே பிறப்பதெல்லாம் என்ன ஆகுதுன்னா உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கின்ற ஜெயம். அப்போ தேவனு மேலே நீங்கள் விசுவாசம் வைக்கும்போது தேவனு கொடுத்திருக்கிற ஒரு அதிகாரம், நம்மளுக்கு கொடுத்திருக்கிற ஒரு அதிகாரம், விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபிக்கும்போது கண்டிப்பாக தேவன் எல்லா காரியங்கள் மேலே நமக்கு ஜெயம் கொடுத்திருக்கிறாரு. ஒரு வியாதி இல்லை, அந்த வியாதி கூட நம்ம என்ன பண்ண கடந்து கொள்ள முடியும். ஒரு அசுத்தாவி மேலே நம்மளுக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு விஷப்பூச்சிகளோ விஷஜந்துகளோ எது இருந்தாலும் சரி அது மேலே நம்மளுக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கிறா. விரோதிகள் மேற்கொண்ட ஜெயத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறா. அதனால் அன்பானவர்களே, என்ன காரியங்கள் இருந்தாலும் சரி நீங்கள் ஜெபம் மட்டும் பண்ணுங்க. கர்த்தர் என்ன பண்ணுறாரு? நீ சும்மா இரு, நான் யுத்தம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன வசனத்தைப்படி அவர் என்ன பண்ணுறாரு? உங்களுக்காக யுத்தம் பண்ணிக்கிறவராக இருக்கிறார். இப்போது நம்ம ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவாதி தேவனே சுவாமி, ஆண்டவரே, ஜெயம் கொடுக்கிற தேவனு கர்த்தாவே, கோடானு கோடி ஸ்தோத்திர சுவாமி. ஆமேன் ஐயா. தகப்பனே, நீங்கள் இல்லாமல் கர்த்தாவே நாங்கள் இந்த உலகத்தில் இல்லை கர்த்தாவே. ஆமேன். நீர் எங்களுக்கு எல்லா அதிகாரத்தை தேவநீர் கொடுத்ததுக்காக தேவனுக்கு நன்றி சுவாமி. ஏசையா ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமேன். காட் பிளேஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தை கூட உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அனுப்புங்க. அவங்களுக்கு கூட கேட்டு அவங்களுக்கு கூட ரட்சிக்கப்படட்டும். ஆமேன். ஆமேன்.